ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு. ஸோ அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான மசால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அது நல்லா காயட்டும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அது அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம் போடணும். அடுத்து பூண்டு 7 பல் போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி 4 துண்டு போட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டு போட்டுக்கலாம், ரொம்ப பெருசு சாப்பிடலாம். வெங்காயம் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்கட்டும், அவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வணங்கிடுச்சு. அடுத்து மல்லித்தூள் 3 ஸ்பூன் போடுறோம். அடுத்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுறோம். அடுத்து தேங்காய் போடுறோம், ஒரு மூடி தேங்காய் போடுறோம். இது இப்ப நல்லா வணங்கிருச்சு. அடுத்து ஆஃப் பண்ணக்கு அப்புறம் பட்டை கிராம்பு போடலாம். ஃபர்ஸ்ட் கிராம் 5 போடுங்க. அடுத்து பட்டை 1 துண்டு போடுங்க. அடுத்து சோம்பு கொஞ்சமா போடுங்க, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும் சோம்பு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணக்கு அப்புறம் பண்ணுங்க. அவ்வளவுதான், இது மசால் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்ப இந்த மசாலா மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். மசால் இப்படி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பட்டை கிராம்பு போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. அடுத்து மட்டன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. குக்கர்ல 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் கறி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால நீங்க நல்லா வேக வச்சு போடுங்க. பச்சையா போறதை விட இப்படி போட்டதை இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு.
இப்போ நம்ம மட்டனை வந்து உள்ள போட்டோம்னா இது வந்து 1/4 கிலோ மட்டன். அடுத்து உப்பு தேவையான அளவு. அடுத்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி வந்து நல்லா நறுக்கியது போட்டுக்கோங்க. அடுத்து இது வணங்கிட்டு இருக்கிறப்பவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்ச வச்ச மசாலா போட்டுட்டோம். இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் போட்டோம்னா கறியில வந்து நல்லா மசால் பிடிக்கும். கறியில வந்து நல்லா மசால் பிடிக்கும். அதுக்காக தான் இது நம்ம போடுறது. இப்போ மட்டன் வந்து நல்லா வணங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா கொட்டிடலாம். இப்போ மசாலா போட்டாச்சு. அடுத்து வந்து தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி வந்து 4 கப் தண்ணி. இப்போ குழம்பு வந்து நல்லா நம்ம கலக்கியாச்சு. அடுத்து வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இது டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். கொத்தமல்லி தழையோட டேஸ்ட்டும் அதுக்காக வந்து இப்போ குழம்புக்குள்ள இப்பயே நம்ம போடுறோம். இப்ப நம்ம எல்லா பொருள் போட்டு கலக்கி வச்சாச்சு. 10 நிமிஷம் வந்து குழம்பு கொதிச்சா ரெடி ஆயிரும். நம்ம விசில் விட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மட்டனை வந்து விசில் வச்சுதான் நம்ம எடுத்து குழம்புல போட்டுக்கோம். அதனால வந்து இது விசில் விட தேவையில்லை. 10 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வந்து இப்ப நல்லா வந்துருச்சு. பாத்தீங்களா, சூப்பரா வந்திருக்குது குழம்பு. இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சோ இந்த நேரத்துல வந்து இப்ப நாம இறக்கிடலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். எங்க சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.